இன்றைக்கி பன்னீர் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு பன்னீரை வந்து எல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு அதை வந்து லைட்டாக 2 முட்டை வந்து இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம். பன்னீர் அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப்பு துருவின தேங்காய், இதையும் போட்டு இப்போ தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பொடுசாக க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட்டு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தாளித்து வச்சுருந்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கேஷ்யூ நட் இப்படி அடியில் வச்சுட்டு இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இப்படி ஊற்றிக்கலாம். பன்னீர் இட்லி ரெடி ஆயிடுச்சு.